ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் ஸ்கூல் இருக்குது. இன்னையோட எக்ஸாம் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ் போல் வந்து லீவ் விட்டுருவாங்கங்க. நைட்டு வந்து சரியாக தூக்கமே இல்லை. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்க 2 மணி போல் ஆகிடுச்சு. எப்படி பரண்டு படுத்தாலும் தூக்கமே இல்லைங்க. குழந்தைய ஸ்கூல் விடுறதுக்காக 2 குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஸ்கூட்டியில் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அப்போ பின்னாடி வந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூட்டி மேலே ஏறிடுச்சு. ஒரு குழந்தை அந்த இடத்துலையே இறந்துருச்சு. இன்னொரு குழந்தை கால் மேலேயே வண்டி ஏறிடுச்சுங்க. கால் ரெண்டுமே அவுட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப கால் அடிபட்டுருச்சு. நான் நேரில் பார்க்கல, என்கிட்ட சொன்னது தான். எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லைங்க. குழந்தை வயிற்றில் உருவானதுலேருந்து குழந்தை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், குழந்தைங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும்னு அந்த தாய் எவ்வளவோ ஒரு ஆசையில் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வரும்னு கண்டிப்பாக அந்த தாய் நினச்சிருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு வண்டியில் போகிறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போங்க. நம்மளை நம்பி நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை மறந்துடாதீங்க.